பால் கறக்க போன பாவம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. என் வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணுக்குதுமா. அந்த பசுமாடு கணுக்குட்டி இல்லாத பால் கொடுக்குதுமா. நம்ம உடம்பு தெரியல. பால் கற வர நேரம் ஆயிப்போச்சு. பால் கறந்து பால் கறக்கணுமா. பால் கறக்கிறாங்க பார்த்தது. நான் போய் அடிச்சு மாட்டான போய் சுத்தி வரேன். பால் கறக்குன்னு கறக்கட்டா உக்காந்துக்கணும் கறக்கட்டா பத்துக்கு எப்படிமா பாலை கறப்பேன். ஏதாவது வாயை போட்டு உரித்தா இந்த வாயை போட்டு உரித்தா அந்த பாலை யாருமா வாங்கி குடிப்பாங்க? நான் மகளிர் குழுவுல லோனு வாங்கணுமா மாட்டேன். ஆம்பளை நம்பி யாருமா லோனு தரா? பெண்களுக்கு தாமா முதலிடம். 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க. அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. அவங்க 50,000 கொடுக்கறதும் போதும், கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த 19 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்து ஊட்டாண்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க பாரு. அன்னைக்கு ஆம்பியா மொண்டாட்டி 2 பேர் சிங்கன்னு வந்தீங்களா பணம் வாங்க? ஏன் கட்டின அறிவு இல்ல உங்க ஜெலுமுத்த அறக்கம். இந்த பாய்ப்பு பாய்க்கிறது கூட இவங்க செத்துப்புட்டா கூட லோனை தள்ளுபடி பண்ணிடலாம். ஏன்னா வேலை தொழில் விட்டு மாசம் மாசம் வந்து ஊட்டான கேட்டாதான் பணத்தை கட்டுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அதை உக்காந்துக்கிட்ட மல்லிகாக்கா ஒரு வார்த்தை கேக்குது காலையில. நேற்று ஆட்டு வரும்போது வாத்தியார்கிட்ட 3000 வாங்கியிருந்தம்மா. ராவெல்லாம் கத்துறமே பசி எடுக்குது, சாப்பிட்டு போய் குழுக்கு காசு கட்டலாம் அப்படின்னு சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி பேசிச்சு வாயில வைக்க போறேன். அதை உக்காந்துக்கிட்ட மல்லிகாக்கா கேக்குது, உள்ள என்ன பீயாடா துண்ணுவேன் எலுமத்த அறக்கம் எப்படி கோதறான் பாரு அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அந்த 50,000 வாங்கி நேரா ராணிப்பேட்டை சந்தைக்கு போனேன். எனக்கு தருவுக்காரு பார்த்தாரு. வா ஆட்டுக்காரு இனப்பாமா தூரம் வந்துக்கிட்டேன்னு கேட்டாரு. ஒரு மாடு ஒண்ணு ஓடுமான்னு கேட்டேன். பாப்பா நான் வாங்கி தரேன் நீ இட்டுக்குன்னு போனார். அவன் 2 வேளை பாலை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டியாந்துக்கிறான்மா. பாகத்துக்கு மடிக்காலு பெருசாகுதுமா. இது காலையில 5 கறக்குண்டா, இது போயிதுக்கா டப்பாயிரம் ரொப்புண்டா. அது எங்கம்மா 1000 ரொப்பு? காலையில 1 லிட்டர் கறக்குது, போயிதுக்கு 500 பால் தாமா கறக்குது. அது என் தலையில கட்டி 50,000 அவரு வாங்கிட்டு போட்டாரு. அவரு போனா போட்டோம், நீ தான் மாடு. ஆமா ஒரு பேச்சுக்கு சொல்றேம்மா. அங்க எப்படி பால் கறந்தனு காட்டுறேன். நான் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு மாட்டான போய் சுத்தி வரேன். அந்த மாடு விட்டு செய்ய ஒரு வதேன். நான் ஒரு பக்கம் அடுக்கு செட்டு ஒரு பக்கம் மூளை காத்திரா விட்டு கிடக்கணும். அன்னைக்கு இறங்குறது தாமா இது. அன்னைக்குல இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடனை சாயங்கால கடனை முடிக்க முடியல. நான் நடு ஏரிக்கு போறதாக்குது. அங்க போனா தான் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போய் அவசரமா உக்காரலான்னு உக்காந்தா எனக்கு முன்ன இதான் உக்காருதுமா. என்னால ஒண்ணுமே முடியலம்மா. பஸ்ல ஏறினா நிக்க முடியுதா? சரியான கூட்டம் ஏறுறாங்க. நான் போய் கம்பி பிடிச்சி நின்னுக்கின்னு வரேன். டிரைவர் நல்லா ஓட்டிக்கின்னு வராரு. வேகத்தனை வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு. நான் எதிர்க்கிற ஆள் மேல போய் முற்று தாக்கு. எதிரில் இருக்கிறவங்க என்னை பார்த்து கேக்குறாங்க, மலை மோடு மாரி ஏத்தாடு முற்றுறியே, நீ வயிற்றுக்கு என்னடா துண்டு ஜெலும்பு எடுப்பு, இந்த ஜெலும்பத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோமா. போனவன எம்ஜிசி வார்டுல சேர்த்துட்டாங்க. அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க. என் பெட்டை சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. நம்ம படிச்ச புஸ்தகத்துல கூட இல்லையப்பா, தீனாப்பா மலை மோடு நெருக்குது.
இத வெட்டி எடுக்குத்தா அறுத்து எடுக்குத்தா இல்ல ஓரமான கேக்கி தானும் தெரியல பிஸ்கிஸ்குமா பீஸ்கா 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 எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அந்த டாக்டர் இந்த டாக்டர் கேக்குறாங்க. நான் படிச்ச புஸ்தகத்துல கூட இல்ல சார். இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்பு. அடுத்த வாரம் மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராரு. அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலான்னு துரத்திட்டாங்கம்மா. எங்க ஊடு எங்க தெருவுல கச்சாக்குது. வெடிக்காம டீ கடைக்கு போலான்னு வந்து வருவேன். எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருங்க வாசல்ல சாணம் தெளிப்பாங்க. என்னை பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்ன திட்டிக்கினே வீட்டு உள்ள ஓடுறாங்க. நல்லவனெல்லாம் நாலு வந்து வாரிக்கின்னு போது காலங்காத்தால அண்ணன் கூட மாறி ஆட்டிக்கின்னு தெருவு அழுதுக்கின்னு வராங்க. இவனை தூக்கின்னு போலிய அந்த பாவி இவன் மண்டவாளி எங்க வச்சுக்கிறானோ அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்கம்மா. இந்த ஜென்மத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறி மைண்ட் வாயிர புஷ்டமா 9 மணிக்கு ஏறி புடிச்சவன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வயிற புடிச்சு தொங்கி நிக்கிறோமா. அன்னைக்குதான் சடோனாமா. என்னடா கரண்ட்ல கை வச்சா கூட உயிர் பாலிய அப்படின்னு கவுரி எடுத்துன்னு போய் மரத்துல சுருக்கு போட்டு மரத்து மேல ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கின்னு மரத்து மேல இருந்து குச்சிட்டோமா. களை வாச்சுக்குச்சுமா. அது முருங்க களை பழகுதுமா. ஆவேசத்துல போய் போட்டோமா. என்ன காலன்னு தெரியல. இதுக்கு மேல பொறுக்க மாட்டேன். வெடிகாலம் 5 மணிக்கெல்லாம் கோயில்கறி கடையில போலான்னு பாய் மசூதிக்கு போய் வருவாரு. தொழுகை முடிச்சிட்டு வந்தாருன்னா எடுத்துக்குவாரு. கட்சி ஒண்ணு எடுத்துக்குவாரு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். அவர் அர்த்தம் எங்க காக்காய்க்கு போட்டுருவாருமா. தீர்த்துருவார் தீர்த்துருவார். ஆமா அண்ணனை